ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஒரு சூப்பர்பான ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு மீட் ஆல் ஆர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ். அண்ட் இந்த ஒரு புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைமரி சோர்ஸாக வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் வந்து 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எப்படி இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த புக் அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் இப்போ நியூவாக வந்து யாரெல்லாம் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த புக் எப்படி வந்து 95+ எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனல் எப்படி உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த புக் பற்றின அப்பப்போ ஒரு சினிமேட்டிக் லுக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து புக்கோட குவாலிட்டியை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபெக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இண்டெக்ஸில் உங்களுக்கான ஒரு ஸ்டடி ரொட்டீனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை பற்றி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட ரெஃபரன்சஸை இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஹோல் புக்கை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கான மெசேஜ் டு ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன வெல்விஷ், அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஜேர்னி அவுட்லெட். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் 2 விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு போஸ்டர் வந்து உங்களுக்கு கடைசியாக நான் ரிவீல் பண்ணுவேன். ஸோ இந்த போஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் லேட்டராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போஸ்டரோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் வுட் பி வெரி வெரி ஹியூஜ். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களோட அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல் இன் ஒன் ஒர்க் புக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு புக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் புக், உங்களோட ப்ரிப்பரேஷன் கான்செப்ட்ஸ், ரூல்ஸு, ஸ்கூல் புக் பேக் அண்ட் அது போக உங்களுக்கு தேவையான அனைத்து கான்செப்ட்ஸும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். பட் இந்த ஒர்க் புக் அப்படின்றது ஒன்லி ஃபார் லிமிட்டட் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நம்ம வந்து லிமிட்டட் ஸ்டாக்ல ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட புக்கிங், ப்ரீ ஆர்டர் புக்கிங் ஃபார் திஸ் ஒர்க் புக் வந்து பார்த்தீங்கன்னா பை திஸ் வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது இது அவைலபிளாக இருக்கும். இதில் அரௌண்ட் 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து 999 அண்ட் இதை வந்து நீங்கள் ustadinbooks.comல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். இதான டீடைல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 9115049115 கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ முக்கியமான கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்றதுல உங்களுக்கான ஒரு ஸ்டடி ரொட்டீனையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். எப்படி சார் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கன்கார்ட், டென்சஸ், வாய்ஸஸ் இப்படின்னு சொல்லி எல்லா கிராமர் டாபிக்ஸுமே 17 டாபிக்ஸ் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஆர்டிகல்ஸ் உங்கள் சிலபஸில் இருக்காது. பட் ஹவவர் ஆர்டிகல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சேர்த்து ஆர்டிகல்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டாப்பிக்கை. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நான் நல்லா சொல்லிக்கிறேன், இந்த புக்கில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்செப்ட்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கான்செப்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கிராமரில் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்ன கிராமர்ஸ், என்னென்ன ரூல்ஸ் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக வேணுமோ எல்லாமே இந்த ஒரு புக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 25க்கு 25 யூ கேன் ஃபார் ஷுர் டேக் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் புக். ஸோ இந்த ஸ்டடி அப்படின்றத ஃபுல்லாக ரீட் பண்ணி மார்க் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 30% அங்கேயே வந்து என்ன பண்ணிடுவீங்க, மனசில் ஏற்றிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணுறீங்க. எவ்ரி 4th டே ஆர் பை 6th டே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே டாப்பிக்கை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அங்கே ஸ்டடி டிக். 7th டே ரிவைஸ். அதுலேருந்து கரெக்டாக 10 டேஸில் என்ன பண்ணணும், நீங்கள் ரெடி அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்டடி பிளானரை நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டிக் பண்ணும்போது ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் 3 times ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை வந்து தரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை அது வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் புக் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். வொக்காபுலரி, அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அது போக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன், லிட்ரரி ஒர்க்ஸ், அதுலேயே வந்து லிட்ரரி ஒர்க்ஸ், போயம் அண்ட் அதுக்கப்புறமா லிட்ரரி ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ், ஸோ இது எல்லாமே நீங்கள் 3 தடவை வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக படிக்கணும். ஓகே சரி சார், எவ்ரி திங் இஸ் குட் அண்ட் ஃபைன். ஸோ இப்போ எப்படி சார் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் வந்து கவர் பண்ணணும் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதை ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிராமர் டாப்பிக்கை வந்து பார்க்கலாம்.
ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் 1 கிராமர். ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அண்ட் அதுக்கப்புறமா ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு இந்த புக் வந்து உங்களுக்கு 100% ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கச்சக்கமான ரூல்ஸ் இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புக் பேக்ஸ் இருக்கும், அது போக புக் பேக் கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் ஃப்ரம் உஸ்தாதியுமே நம்ம வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் ரெஃபரன்சஸ் நீங்கள் இந்த பேஜஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன் டீட்டெயில்டாக இன் 4 கலர், அதாவது ஃபுல் கலர்டு பிக்சர்ஸோட நம்ம வந்து உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கன்கார்டு எடுத்து பார்க்கலாமே. ஸோ இப்போ கன்கார்டு பாருங்கள், கன்கார்டில் ரூல்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஃபைன்டாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சிமிலர்லி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் எக்ஸசைசஸ் கவர் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம எக்ஸசைசஸ் ஃப்ரம் ஆர் சைடு உஸ்தாதியன்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியுமே எக்ஸசைசஸ் நம்ம வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. இட் வில் மோட்டிவேட் யூ. மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை படிச்சுன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துட்டு டு த பீக்காக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இட் வில் டேக் யூ மோர் டைம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு படித்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இது அப்படியே இந்த வீடியோ இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேஜ் அப்படியே ரீட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அரௌண்ட் 1 2 3 4 ரூல்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே அடிக்கடி எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஏரியாஸ் தான். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துருச்சு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், அதே இது ஒரு டிஸ்டன்ட் டைம் மணி அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம வச்சு என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை உங்களுக்கு காம்பேக்டாக ஒரு புக்கில் நம்ம வந்து அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஒரு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்காக இருக்கட்டும், அவுட் ஆஃப் புக் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கிராமரில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்னா வொக்காபுலரியில் ஒரு யூனிட் ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் வொக்காபுலரி. ஸோ எப்போயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரியை தான் நீங்கள் ரொம்பவே வந்துட்டு என்ன பண்ணணும்னா சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். பிகாஸ் இட் இஸ் அ டைனமிக் போர்ஷன். ஸோ இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஆஸ் அ அட்வான்ஸ்டு பர்சன், அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 1 year 2 year ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. மோஸ்ட்டாக 1 year தான், ஏன்னா சிலபஸ் இப்போ தான் வந்து மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்கள் தெரியாத பட்சத்துக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அதை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ஒரு எலிமினேஷன் மெத்தட்லையோ இல்லை வந்து ஒரு அவுட் சைட் ரெஃபரன்ஸ்லேருந்து வரக்கூடிய வேர்ட்ஸையோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நியூ வேர்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நியூ வேர்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். சிமிலர்லி இஃப் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சினோனிம்ஸ் அப்படின்னு இருக்குன்னா சினோனிம்ஸை வந்துட்டு நம்ம 6th to 12th ஆல் லெசன்ஸ், ஆல் போயம்ஸ் அண்ட் ஆல் சப்ளிமெண்ட்ரிஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸ் ஆஸ் பர் த புக்கை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். 6th 7th. ஸோ 6th மட்டுமே எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 159 வேர்ட்ஸ் இருக்கு. சிமிலர்லி 7th பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அரௌண்ட் 185 வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை ரெண்டை சேர்க்கும் போதே நமக்கு அரௌண்ட் 300. அப்போ டோட்டலாக நம்ம 6th 7th 8th 9th 10th 11th 12th போகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1600 வேர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல்ல ஈஸி மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து இதுல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி இதுல எக்ஸசைசஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எக்ஸசைசஸ் உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை மட்டும்தான் இது வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஸ்கூல் புக் ரெஃபரன்சஸையும் படிச்சிருவீங்க. சிமிலர்லி அதே நேரத்தில் அவுட் சைடில் நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் கேட்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்கன்னா இது மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுலேயே இன்னொரு இது வந்து எக்ஸாம்பிளாக காட்டலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஹோமோஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 400+ செட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 426. இப்போ 426ல் ஒரு சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் இருக்கும். ரோட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு பேத் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. BATH. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட் சோர்ஸாக வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒகாபுலரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில ரெஃபரன்ஸ் பேஜஸ். அதே மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணி ஸ்பூனரிசம், மேல் ப்ரொபசிசம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணியும் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடியாக, ரிசர்ச் ஸ்டடியாகவே நம்ம வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக யூனிட் 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டைனமிக் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இதில் நிறையாவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜம்பிள் சென்டென்சஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் இதுதான் வரும், காஸ் எஃபெக்ட் ரிலேஷன். ஸோ இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே இன் டீட்டெயில்டாக நம்ம ரைட்டிங் ஸ்கில்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் ரைட்டிங், இதில் ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட்டர் ரைட்டிங்கை உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து நிறைய லெட்டர்ஸ், ஒரு இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பேசிக் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆல் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை வந்து இதில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இதை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைசஸ் அப்படின்றது டெஸ்ட் சீரீஸ் ரிலேட்டடாக இருக்காது. நீங்கள் ஒரு கான்செப்டை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வென் யூ கோயிங் ஆன் வித் டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி எல்லாமே வந்து டெஸ்ட் சீரீஸில் கவர் ஆகும். ஆர்எல்ஸ் அந்த ஒர்க் புக்கை கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் புக்கில் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் உங்களுக்கு அரௌண்ட் 100+ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ட்ரையலாக வந்து நீங்கள் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் கரெக்டாக பண்ண முடியுதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சிமிலர்லி இங்கே ஜம்பிள் சென்டென்சஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நமக்கு தேவையான அடுத்தது பிளாங்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சில சினனிம்ஸ்லாம் நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. அந்த சினனிம்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா முன்னாடி இருக்கக்கூடிய சினனிம்ஸ்ல இருந்தும் ஒரு சிலதை நம்ம பிக் அவுட் பண்ணி இங்கே கொஸ்டினாக ஃபார்ம் பண்ணியிருப்போம். அப்போ அங்கே நீங்கள் படித்தது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு விதத்தில் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ண முடியுது, உடனே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 4. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கான நைட்மேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வேர்ட்ஸையுமே நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இதுவுமே எங்கே சார் நான் போய் படிக்கிறது, எனக்கு அதுவே லாஸ்ட் டைம் பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து படிக்கணும்னா நீங்கள் இந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருப்போம். ஸோ லா அண்ட் ஆர்டர், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பக்காவாக உங்களுக்கு ஒரு சோர்ஸாக வந்து இது வந்து கம்பைல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுட்டு அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு வயதானவர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு எல்டர்லி பர்சன், அவங்களுக்கு பென்ஷன் வாங்கணும், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னா கேள்வி கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே இது மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம சிலபஸ் வந்து மாறுச்சு. சிலபஸ் மாறினோன்னே நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஸ்டின் பேட்டர்ன் வந்து அதே மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நியூ சிலபஸ் வழி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு பேசேஜ் தான். பட் அதுலேயே வந்து ஒகாபுலரி டெஸ்ட் பண்ணுறாங்க. சிம்பிளான பேசேஜ், அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்க, அது போக நம்மளோட சென்சரியை வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீக் கொஸ்டின், ஸ்ட்ராங் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அதில் எடிட்டோரியல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து அதில் போட்டிருந்தாங்க. ஸோ எடிட்டோரியலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு படிக்க தெரியணும். அப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மெத்தடாலஜியில் இருந்து ஒரு பெரிய பெரிய பேசேஜஸ் கொடுத்து அதை உங்கள் மைண்டில் நிறுத்தி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதிலிருந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு அதை உங்களால் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களால் அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பல எடிட்டோரியல்ஸை வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ எடிட்டோரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதை தான் நம்ம அன்சீன் பேசேஜஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அடுத்து கொஸ்டின் டைப்ஸ், ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் எல்லாமே இதில் இருக்கும். சிமிலர்லி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் தான் மார்க்ஸ் போகும்.
மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், இல்லை டென்ஸ் இல்லை வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன்லாம் ஈஸியாக நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் இதில் ஒரு வார்த்தை நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை வந்து ஈஸியாக வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா தெரிஞ்சால் தெரியும், தெரியலன்னா தெரியல அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி தான் மூவ் ஆன் ஆகும். ஸோ நான் என்ன உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச், ஃபியூஸ், இந்த 2 வார்த்தைகளை நான் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே கேட்கக்கூடியது தான். ஸ்விட்ச், ஃபியூஸ், இது 2க்குமான தமிழ் வார்த்தைகளை உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அப்படி சொல்ல முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷனில் ரொம்பவே வீக்காக இருக்கீங்கன்றது தான் அர்த்தம். ஸோ அதை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எலக்ட்ரான் இருக்குது, இதுலேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், குவாண்டம், ஃப்ரீக்வன்சி, லைட்னிங், ரெயின்போ, எவாப்ரேஷன், இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேர்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறமா வேர்ட் டிரான்ஸ்லேஷன்லேயே எலக்ட்ரிக்கல் ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸையும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பிரித்து உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி டென்சஸ் பேஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு தேவை. ஸோ இங்கே பாருங்க, ஷீ ஹேட் பீன் ஸ்டடிங் ஃபார் ஹார்ஸ், ஹேட் பீன் ஸ்டடிங், அவள் மணி நேரங்களாக படித்து கொண்டிருந்தாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பல மணி நேரம், அதாவது ஃபார் ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பல மணி நேரம் சொல்ல முடியாது. ஃபார் மெனி ஹார்ஸ்னா தான் நம்ம என்ன பண்ணணும், பல மணி நேரம் அப்படின்னு சொல்லணும். ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கப்ப மணி நேரங்களாக அப்படின்றத நம்ம கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு ஆடும் பண்ணக்கூடாது, வேர்டை எக்ஸ்க்ளூடும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை வந்து கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் டென்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ லிட்ரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த போஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போஸ்டர் தான். ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இவ்வளோ பெரிய போஸ்டரை வந்து நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இதில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து ரிவீல் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களோட ரூமில் இதை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்பப்போ ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லிட்ரரி ஒர்க்ஸை வந்து எப்படி நீங்கள் படிக்கணும், அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டேபிளையும் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ லிட்ரரி ஒர்க்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ லிட்ரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஆல்ரெடி 2 இயர்ஸாக வந்துட்டு நான் இந்த ப்ரோஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், எப்படி நீங்கள் படிக்கணும், லைன் பை லைன் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ இதில் போயமில் ஒவ்வொரு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அபவுட் த போயட், அபவுட் த ஆத்தர் முக்கியம். ஸோ கிளாசரி இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது முன்னாடி இருக்கக்கூடிய சினனிம்ஸ்லையும் நம்ம இது எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் படித்தா இதில் படித்தாலும் எதில் படித்தாலும் சேம் வேர்ட்ஸ் தான் இருக்க போகுது. பட் அதில் 6th to 12th எல்லா போயம், எல்லா ப்ரோஸு, எல்லா சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே மூவ் ஆன் பண்ணலாம். புக் பேக் கொஸ்டின்லேருந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பக்காவாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு போயமை பொறுத்தது. பட் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஸோ போயம்லேயே ஒரு சில பேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில பேஜஸ் எப்படி நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நான் காட்டிட்டேன். ஸோ இப்போ போயம்குள்ளே போகலாமா? போயமில் ஒரு நல்ல ஒரு லெசன் பார்த்து எடுத்துக்கலாம். நேவிகேஷன், எம்பவரிங் உமன் நேவிகேஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இந்த அட்டிக் அப்படின்றது இருக்குது. ஸோ அட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அபவுட் த ஆத்தர் ரொம்ப முக்கியம். கரெக்டாக அபவுட் த ஆத்தருக்குன்னு தான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை வந்து கரெக்டாக நான் வந்து லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுவேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசரி, அதுக்கப்புறமா தான் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேபிள் நம்ம ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட இம்பார்ட்டன்ட் டயலாக் டேபிள், இதுதான் முக்கியம். ஸோ இதில் தான் மார்க்ஸ் போகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இதில் மார்க்ஸ் போகும். அப்படி இல்லை அப்படின்னா எதில் போகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அபவுட் த ஆத்தரில் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த போஸ்டரில் இருக்கும். ஸோ இந்த போஸ்டரை இப்போ நான் உங்களுக்கு சிறுசாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த போஸ்டரை வந்து இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்டர் இருக்குது. இதில் வந்து எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு பாருங்களேன். ஆத்தர், நேஷ்னாலிட்டி, இயரு, அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்களோட மேஜர் ஒர்க்ஸ், அப்புறமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கிரேடிங் கொடுத்து, இப்போ லைட் லாவெண்டர்னா அதுக்கு டார்க் பர்பிள், அதே மாதிரி இதுக்கு வந்து ப்ளூனா இதுக்கு டார்க் ப்ளூ. ஸோ நல்ல ரிச்சான ஒரு குவாலிட்டியில் ரொம்ப பெரிய போஸ்டருங்க. இந்த போஸ்டரில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் போயட்டுக்கு இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆத்தருக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஆத்தர் அண்ட் போயட்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுல் செட் நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புக்குக்குள்ளே வச்சு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபஸ்ட்டு லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இது லிமிட்டடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக புக்கை ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துடும். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர் புக்லெட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்மளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதையுமே அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்குக்கான ஃபுல் ரிவ்யூ, உங்களுக்கு புக்கை பற்றி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியாச்சு. ஸோ புக்கோட சைஸுமே ரொம்ப பெரிய சைஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் ஒன்று தான், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு நல்ல புக் சோர்ஸ் நமக்கு வேணும், ஸ்டாண்டர்டான புக் சோர்ஸ். அதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். இந்த சிலபஸில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த ஒரு புக் போதும், இந்த ஒரு புக் போதும். ஸோ அது தாண்டி நீங்கள் என்ன பண்ணோன்னா இந்த புக் வைஸ் நம்ம வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு புக்கில் இருக்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலாக ஒரு சில வைவா கிளாஸஸ் எல்லாத்துக்குமே இந்த புக் பேஸ்டாகவும் நம்ம நிறைய கிளாஸஸ் எடுப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த புக்கை எடுத்து டக்குன்னு படிக்க ஆரம்பிங்க. படித்து அதில் மார்க் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 70% உங்களால் மைண்டில் ஏற்றிக்கிற அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ப்ரிப்பரேஷனை.